நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே. போர்ட் மாஸ் யார்கிட்ட கேட்கலாம்? யாராவது ஒருத்தட்ட கொஸ்டின் கேட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. பூர்ணா. பீனா என்னம்மா போர்ட் மாஸ்ல? பிராக்கெட். ஓகே, பிராக்கெட். பிரியதர்ஷினி, ஓனா என்னது? ஆர்டர்னா. ஆர்டர். ஓகே, ஆர்டர்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லல. ஆர்டர்னா பவர். ஓகே. நித்யஸ்ரீ, டீனா என்ன? டிவிஷன். ஓகே. எம்னா? எம்னா மல்டிப்ளிகேஷன். ஓகே, அடுத்தது சொல்லிருமா. அடுத்து அடிஷன், அடுத்து சப்ட்ராக்ஷன். ஓகே, அடிஷன் சப்ட்ராக்ஷன். இது ஆர்டர் நமக்கு தெரியும் இல்லையா? சப்ட்ராக்ஷன் இதுதான் போர்ட் மாஸ் ரூல். ஓகே. சோ இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன், குவிஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த குவிஸ்க்கு ஆன்சர் பண்றதுக்கு யார் ரெடியா இருக்கீங்க? ஓகே, காயத்ரி. ஃபைன். அடுத்து யாரு? சுரேஷா? ஓகே, காயத்ரி அண்ட் தென் சுரேஷ். ஃபைன். ரிசல்ட் அதுக்கப்புறம் இந்துமதி. ஓகே, காயத்ரி, சுரேஷ், இந்துமதி. ரிசல்ட் ஈக்குவல் டு 10 மாடுலஸ் 5 இன்டு 2. ரிசல்ட் என்ன வரும்? 4 சார். 0 சார். ஆஹா, நான் குவிஸ் யார்கிட்ட கேட்கறனோ அவங்க தான் ஆன்சர் பண்ணணும். அடுத்த சான்ஸ் நான் கொடுக்கும் போது தான் நீங்க சொல்லணும். ஓகே, ஃபைன். ஓகே சார். காயத்ரி, திரும்ப பாத்துட்டு சொல்லு. 0 தான் சார். 0 சார். ஓகே, நீ ஃபர்ஸ்ட் சொன்னது கரெக்டா, செகண்ட் சொன்னது கரெக்டா? செகண்ட் சொன்னதா சார் கரெக்ட். சரி, ஃபர்ஸ்ட் ஏன் நீ வேற மாதிரி சொன்ன? அது ஆக்சுவலா நான் மேல டிவைடர் கன்சிடர் பண்ணிட்டேன் சார். ரிசல்ட் கன்சிடர் ரிமைண்டரை கன்சிடர் பண்ணதுல டிவைடரை கன்சிடர் பண்ணிட்டேன். ஓகே. சரண்யா. சோ காயத்ரி இத 0ன்னு சொல்லிருக்காங்க. காயத்ரி சொன்னது கரெக்டா இல்லனா என்ன சொன்னாங்கன்றது புரியலையா? கரெக்ட் தான் சார். ஓகே, ஏன் 0? சரண்யா, சரண்யா கேக்குதா? ஓகே. இந்துமதி கரெக்டா? நெட் ஸ்லோவா இருக்கா? ஃபைன். கரெக்ட் சார். ஓகே, ஃபைன். சோ 10 மாடுலஸ் 5 0 சார். ரிமைண்டர் 0. 10 டிவைடட் பை 5 னா கோஷன்ட் 2, பட் இங்க இருக்கிறது மாடுலஸ். சோ ரிமைண்டர் 0. சோ பிரிண்ட் ரிசல்ட் அப்படின்னு போட்டோம்னா 0 பிரிண்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, நம்ம நினைச்சதுதான் கம்ப்யூட்டர் நினைச்சிருக்கு. சோ வி ஆர் ரைட். ரிசல்ட் தப்பா வந்ததுன்னா கம்ப்யூட்டர் தப்பு கிடையாது, நம்ம தான் தப்பு. ஓகே, வெரி குட். சோ இதுல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அடுத்து யாரு? சுரேஷா ஹேண்ட் ரைஸ் பண்ணது? எஸ் சார். ஓகே, இதை எப்படிப்பா சால்வ் பண்ணலாம்? காயத்ரிக்கு மட்டும் சின்ன கொஸ்டினா கொடுத்துட்டு எனக்கு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு யோசிக்கிறியா? இல்ல சார். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்கிற அந்த 5 - 2 ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணனும் சார். எது இந்த 5 - 2? ஏன்? ஆமா சார். வெளியில இத்தனை நம்பர் இருக்கும்போது எதுக்கு இந்த 5 - 2 ஸ்பெசிஃபிக்கா? அது உள்ள இருக்குல சார், பிராக்கெட் குள்ள இருக்கு. அதனால அது ஃபர்ஸ்ட். ஓகே. சோ இன்னர் மோஸ்ட் பிராக்கெட். மல்டிபிள் பிராக்கெட்ஸ் இருக்கும்போது இன்னர் மோஸ்ட் பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட். ஓகே, சோ இத முதல்ல சால்வ் பண்ணுமா? எஸ் சார்.
ஓகே, அப்ப இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு நான் எப்படி சால்வ் பண்றேன்றதை நீங்க பாருங்க. நீங்க பேப்பர்ல ஒர்க் அவுட் பண்ணும் போதும் யூ ஷுட் டூ இந்த சிமிலர் வே. இதை ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியும்னா பண்ணிக்கோங்க, பட் ஃபாலோ சிமிலர் வே. 5 - 2 3 ரைட். அடுத்து அதுக்கப்புறம் 2 3 இன்ட் பண்ணணும் சார் மல்டிப்ளிகேஷன். ஓகே, ஏன் அடிஷன் பண்ணாம ஏன் இத ஃபர்ஸ்ட் பண்றோம்? சார் ப்ரிஃபரன்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு தான் முதல்ல இருக்கு. ஓகே, ப்ரிஃபரன்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் தான் ஹையர் ப்ரையாரிட்டி. சோ ப்ரையாரிட்டி வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு ஹைன்றதுனால we give importance to multiplication over addition. ஓகே, 3 × 2 6. ஓகே, அடுத்து 2 3 3 6 ஆட் பண்ணி 9 போட்டுக்கலாம். ஓகே, அது எதனால பண்றோம்? அதுவும் பிராக்கெட் குள்ள இருக்கிறதுனால. ஓகே, ஏன்னா அது பிராக்கெட் குள்ள பிராக்கெட். இந்த பிராக்கெட்ல ரெண்டே ஒரே ஒரு ஆபரேஷன் தான் இருக்கு, அதனால we are executing the bracket. ஓகே, சோ 9. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் 5 × 2 10 plus 2 × 9 18. ஓகே, 5 × 2 10 2 × 9 18. ஓகே, இப்போ மல்டிப்ளிகேஷன் டிவிஷனும் சொன்னேன் இல்லையா? எஸ் சார். டிவிஷன் மாதிரியே மாடுலஸ்க்கும் அதே தான். டிவைட் பண்ணாம மாடுலஸ் கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல சார், பண்ண முடியாது. அப்போ மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மாடுலஸ்க்கும் அதே ப்ரையாரிட்டி தான் இருக்கும். ஓகே சார். ஓகேவா? அப்ப 5 - 3 என்ன? 5 - 3 2 சார். ஓகே, 2 ரைட். இப்போ ரிசல்ட் என்ன? 30 சார். ஓகே, 28 + 2 30. ஓகே, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி எக்ஸிக்யூட் பண்ணனும் பாத்தீங்க இல்லையா? அப்படிதான் நீங்களும் எக்ஸிக்யூட் பண்ணணும். ரிசல்ட் 30 வருதான்னு பாப்போம். வெரி நைஸ், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே சால்வ் பண்ணிட்டோம். சோ இந்த ப்ரோக்ராமை ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பாக்குறதுக்கு முன்னாடி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எக்ஸிக்யூட் என்ன நடக்குதுன்னு நம்ம திங்க் பண்ணோம். ஓகே, இதுதான் வந்து ப்ராப்ளம் சால்விங். ப்ராப்ளம் சால்விங் இஸ் நாட் டைப்பிங். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, இதுக்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணோம். கம்ப்யூட்டரும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ ஒரு விஷயம் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி அது எப்படி ஒர்க் ஆகும்ன்றது நமக்கு தெரியணும். ஓகேவா? எப்படி ஒர்க் ஆகும் தெரிஞ்சாதான் நம்மளால இதே மாதிரி அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் வரும்போது சால்வ் பண்ண முடியும். வெரி நைஸ். இதுல யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா? நோ சார். ஓகே ரைட். அடுத்து கடைசியா கை தூக்குனது இந்துமதி இல்லையா? ரைட். யாராவது எனக்கு எக்ஸ்பிரஷன் ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பிரஷன் யாராவது டைப் பண்ணி அனுப்புறீங்களா? இல்ல நீங்க சால்வ் பண்ணதுல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்ல? ஓகே, சரண்யா சாட்ல போட்ட மெசேஜ் நான் இப்பதான் பாக்குறேன். வெரி குட். ஓகே, காயத்ரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஸோ இதை காப்பி பண்ணி போட்டு இது இப்போ இந்துமதி வில் சால்வ். சரியா? இந்துமதி சால்வ் பண்ணலாமா? இந்துமதி, ஆர் யூ தேர்? எஸ் சார், எஸ். ஓகே, சொல்லுமா, என்ன பண்ணலாம் இதுல? 20/6 வந்து பண்ணணும் சார். ஓகே, 20/6 ரைட். இத 20க்கு பதிலா நான் வந்து 24ன்னு வச்சுக்கிறேன். ஓகே சார். ஏன்னா டிவிஷன் வசதியா இருக்கும், அதனால 24ன்னு நான் வச்சுக்கிறேன். ஓகே, 24/6 என்ன? 4ஆ? 4 தானே? 4 தான் சார். ஓகே, அடுத்தது வந்து 4/10 சார். ஓகே, சோ மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் ஒரே ப்ரையாரிட்டின்னு நான் சொன்னேன் இல்லையா? அதனால இந்த 3 எத்தனை, இந்த 3 ஆபரேஷனையும் அட் ஸ்ட்ரெச் பண்ணிடலாம். ஓகே சார். ஓகேவா? சோ 3 × 40 120, 120 × 4 480, 480/10 என்ன? 480 480 10ஆல வகுத்தா எவ்வளவு?
இதோ டைப் பண்ணிட்டேன் பாரு. 480 டிவைடட் பை 10 என்ன வரும்? இருங்க சார். 48 வருமா? எஸ் சார். ரொம்ப யோசிக்கிறியம்மா. நம்பர் மைண்ட்ல ஏறலையோ? சரி, ஓகே. ஸோ அடுத்து 60 மைனஸ் 48. அதாவது டக்குன்னு மைண்ட்ல விஷுவலைஸ் பண்ண முடியாது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். 60 மைனஸ் 48 என்ன வரும்? 22 சார். 22. 22வா 12ஆ? சார். ஆ 12 சார். 12 இல்லையா? ரைட். 12. இப்போ ரன் பண்ணி பார்த்துருவோம். 12 தான் வருதான்னு பார்ப்போம். சார் ஆ. ரிசல்ட்ல 24 சேஞ்ச் பண்ணல சார். ஓகே, இதுல மாத்தல இல்லையா? அதனால தப்பா வருது. 12 நம்ம கரெக்டா தான் போட்டிருக்கோம். ஓகே சார். ஓகே, ஸோ வி சால்வ் இட் கரெக்ட்லி. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். ஓகே, எனி கொஸ்டின்ஸ்? ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போவோம். அண்ணா